ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு திங்கட்கிழமை காலையில. இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மழைச்சாரலோட இன்னைக்கு நாள் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு காலையில போட்ட ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து சண்டே வந்து எடுத்த ஷார்ட்ஸு. சரி இன்னைக்கு வந்து காலையில போடுற ஷார்ட்ஸ் வந்து போட முடியாதுன்றதுனால, அத வந்து இன்னைக்கு 11 மணிக்கு போட்டிருந்தேன். நெறைய பேர் இன்னைக்கு மண்டே நீங்க சண்டேன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. அது நேத்து போட்ட ஷார்ட்ஸு. அதனால வாய்ஸ் ஓவர் குடுத்து இன்னைக்கு போட்டாச்சு. ஒரு சிலர் கோலம் வந்து காலையில போடுறத நல்லா ஃபுல்லா வந்து காமிங்க. சரியா தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால இன்னைக்கு வந்து ஃபுல்லா வந்து காமிச்சிருக்கேன். டெய்லி வந்து கோலம் போடணும் நானும் அந்த வீடியோ வந்து குடுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னவோ வந்து குடுக்க முடியல. எப்பயாச்சும் டைம் கிடைக்கிறப்ப மட்டும் தான் வந்து குடுக்க முடியுது. டைம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நேரத்து மேல தான் நம்ம பழி வந்து போடுறோம். நம்ம செய்யற வந்து ஒரு சில வேலைகளால. நம்ம ஒரு வேலை வந்து செய்யறோம்னா, அத சீக்கிரம் முடிச்சுட்டு அதுக்கான வேலைய வந்து செய்யலாம். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஆள் வந்து கிடைச்சிற மாரி டைம் வந்து கிடைச்சு போகுது. டைம் கிடைக்கல. எனக்கு வந்து முக்கியமா சொல்லப்போனா அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை இல்லையா? மண்டைக்குள்ள வந்து நெறைய வேலைகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா போன வாரம் ஃபுல்லா உடம்பு சரியில்லன்றதால மாவு அரைக்கவே இல்ல. 2, 3 வாட்டி கடையில வந்து மாவு வாங்கிட்டேன். எனக்கு சுத்தமா வந்து நம்ம கடையில மாவு வாங்குனாலே கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால இன்னைக்கு வந்து மாவு எப்படியா இருந்தாலும் மாவு அரைச்சே ஆகணுன்ற மாரி வேலைகள் நெறையா இருக்கு. இன்னைக்கு காலைல டிஃபன்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு செடியில வந்து பறிச்சேன் இல்லையா வெண்டைக்கா, அத போட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போறேன். அப்படியே இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி வந்து பார்க்கலாமா? ஒரு காட்டுல 2 சிங்கம் இருக்குது. 2 பேரும் அண்ணன், தம்பி. 2 பேரும் நல்லா ஜாலியா வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் வந்து இவங்க 2 பேருக்குள்ளுமே மனஸ்தாபம் வந்து போச்சு. அதனால வந்து 2 பேருமே தனித்தனியா இருந்தாங்க. இத பார்த்த நரி இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைய வந்து நல்லா பெருசாக்கி ஒரு சிங்கத்த வந்து பாத்தீங்கன்னா காட்டை விட்டே நம்ம அனுப்பிடணும். அதுக்கப்புறம் நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுது. அதே மாதிரி யோசனை பண்ணி ஒரு சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லுது, இந்த ஒரு உங்க தம்பி இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்னதம்மா சொல்றான், அவன் தான் இந்த காட்டுலயே வந்து ராஜாவான், அவன் தான் வந்து திறமைசாலியான், 2 பேரும் வந்து வேணா போட்டி வச்சு பார்க்கணுமா, அப்ப யாருன்னு வந்து ராஜான்னு வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்படின்னு சொன்ன அண்ணன் கிட்ட வந்து சொன்ன பிறகு அந்த சிங்கம் வந்து சொல்லிச்சா, என்னோட தம்பி எப்படின்னு எனக்கு தெரியும், எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியும், எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற சண்டைய வந்து நீ ரொம்ப பெருசாக்க பாக்குறியா, உன்னோட தந்திரமான நரி புத்திய வந்து என்கிட்ட காமிக்காத, ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் வந்து சொல்லிச்சான். இந்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலயும் நிறைய நரி மாதிரி வருவாங்க. அப்ப நம்ப வேண்டியது நம்மளோட உறவையும் நம்மளோட பாசத்தை மட்டும்தான். இந்த மாதிரி நான் என்னோட லைஃப்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நரிகளை வந்து பார்த்துட்டேன். நம்ம இருக்கிறப்ப ஒரு மாதிரி பேசுவாங்க, இல்லாதப்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுறவங்க கிட்ட சுத்தமா வந்து பேச்சே வச்சு கூடாது. இந்த குட்டி ஸ்டோரி எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க.